ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா எண்ணெய் பற்றின வீடியோவை பார்க்கலாம். இது செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்களா. இப்போது நம்ம எண்ணெயை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. இதை பாருங்கள், இது மொத்தமே என்னுடைய ஹேர் தான். பாருங்கள் எவ்வளோ ஹேர், இவ்வளோ ஹேர் எனக்கு கொட்டி போயிருந்தது. அதை நான் இது ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாள் இவ்வளோ ஹேர் கொட்டியிருக்கு, இவ்வளோத்தையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் பற்றி பேசலாம். இதுதான் கருவேப்பிலை, வெந்தயம். இது ரெண்டுத்தையுமே 100 கிராம் வெந்தயத்தை வாங்கிட்டு வந்து ஓவர் நைட் ஊற வச்சு 2 கைப்பிடி அளவு வெந்தயத்தை கருவேப்பிலையை சேர்த்து மிக்சியில் வடை பதத்துக்கு அரைச்சி இதை ஒரு வாரம் வீட்டு நிழல்லே காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கின்னு வந்து அது கூட இப்படி போட்டு 15 நாள் ஊற வைக்கணும். இங்கே பாருங்கள், எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய்க்கும் வித்தியாசம் இந்த கலரில் மாறும். இப்போ நான் வந்து அதை தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு நிறைய ஹேர் ஃபால் இருந்தது, இப்போ எனக்கு ஹேர் ஃபால் இல்லை. இப்போ இந்த முடியெல்லாம் எனக்கு இப்போ வந்த முடி. இதை பாருங்கள், இதெல்லாம் நான் வெட்டின முடி கிடையாது, இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி வந்த முடி. பாருங்கள், நல்லா தெரியுதா? இதெல்லாம் எனக்கு இப்போ வந்த முடி. அதுக்கு காரணமே இந்த எண்ணெய் தான். இப்போ நான் இந்த எண்ணெய் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் எண்ணெய் வாங்கி வந்து வச்சுருக்கேன். இது கூட ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண எண்ணெய் என்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த எண்ணெயில் இப்போ நான் இதை போட போகிறேன். இது ஒரு 100-150 கிராம் எண்ணெய் இருக்குமா. இப்போ இந்த எண்ணெயில் நாம் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை, வெந்தயம் வடை, இதை சின்ன சின்னதாக ஏன்னா அந்த இதில் பிடிக்காது இல்லையா, அதனால். இங்கே பாருங்கள், இதில் இப்படி போட்டுக்கணும். எனக்கு இப்போ இந்த எண்ணெய் தீர்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், தீர்ந்துடுச்சு. ஆனால் இது வந்து ஒரு 15 நாள் ஊறணும். ஊறுற வரைக்கும் நம்மளுக்கு எண்ணெய் கிடையாது. அதனால் அது தீர்ற பக்குவத்தில் இருக்கும்போது இது போட்டு பண்ணிப்பேன். புதுசாக பண்ணுறவங்க வந்து அதிகமான எண்ணெயில் பண்ணக்கூடாது. இன்னொன்று, எண்ணெயை காய்ச்சக்கூடாது. சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து அப்படியே இந்த வடையை இதில் போட்டுடணும். ஆல்ரெடி இந்த வடை எப்படி நான் செஞ்சேன்றது என்னுடைய சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போ நான் இதில் 2 வடை போட்டிருக்கேன். வேணும்னா கூட இன்னும் 2 வடை போட்டுக்கலாம். இப்போது 2 வடை போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 வடை 15 நாள் ஒரு மூலையில் வச்சிடணும். எங்கேயாச்சும் கைப்படாத அளவுக்கு வச்சிடணும். 15 நாள் நம்ம தொடக்கூடாது. இதை 15 நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் இந்த கலரில் மாறி இருக்கும். ஒரு மாதிரி பழுப்பு கலரில், எப்படி சொல்கிறது, விளக்கெண்ணெய் மாதிரி மாறி இருக்கும். ஆனால் நம்ம போட்டு இருக்கிறது சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான். இங்கே பாருங்கள், முத பண்ணணும்னு நினைக்கிறவங்க 100 கிராம் எண்ணெய் வாங்கி அதில் செஞ்சு பாருங்கள். அதில் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் இது பண்ணுங்கள். நீங்கள் சொல்லலாம், அக்கா இதில் முடி கொட்டாதான்னு. நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்னோடய சீப்பில் முடி இருக்கான்னு பாருங்கள், தெரியுதா?
என் ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ முடி கொட்டினதுக்கே என் தலையில் ஒரு முடி இருக்கக்கூடாது, அவ்வளோ முடி போயிருக்கு. நீங்களே பார்த்தீங்களே, இவ்வளோ முடி கொட்டினதுக்கு என் தலையில் மொத்தமே இருக்கிறதே இவ்வளோ முடி தான். இந்த பாருங்க, இவ்வளோ முடி கொட்டி இருக்குன்னா அப்போ என் தலையில் முடி இருக்குமா சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த எண்ணெய் தான் பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுத்தது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே எனக்கு ஒன்று ரிசல்ட்டு கொடுத்ததுன்னா அதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அது எனக்கு நல்லா எனக்கு தோணணும், எனக்கு நல்ல ரிசல்ட்டு அடுத்தவங்களுக்கு நான் சொல்லும்போது அது குறைவாக இருக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் யூஸ் பண்ண எண்ணெயிலேயே நான் இதை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த எண்ணெய் முக்கியமாக எண்ணெய் காய்ச்சக்கூடாது. அப்படியே தேங்காய் எண்ணெய் வாங்கினது இந்த வடையை நம்ம தட்டி காய வச்சு இப்படி போட்டாலே போதும். இந்த எண்ணெயில் இது 15 நாள் ஊறினதுக்கப்புறம் கலர் சேஞ்சு உங்களுக்கே தெரியும், சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அக்கா எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொன்னால் அதுக்கும் தப்பு தான். ஏன்னா நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு முடியோட அடர்த்தி வளர்ச்சி தெரியும். எனக்கு இவ்வளோ லென்த்து முடியெல்லாம் கிடையாது, எதுக்கு போய் சொல்லணும். இவ்வளோ எனக்கு வந்து கேர்ள் ஹேர்ன்றதால எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. எனக்கு வந்து இவ்வளோ லென்த்து முடி கிடையாது, எனக்கு இவ்வளோ தான் இருந்ததே முடி. என் சைஸ் முடியே இவ்வளோ தான். இதெல்லாம் எனக்கு எண்ணெய் போட்டு தர வந்த முடி தான். சமீபத்தில் நான் திருப்பதிக்கும் போயிட்டு வந்தப்போ பாதி முடியை கட் பண்ணியும் விட்டுட்டேன். அப்போது இந்த எண்ணெய் தான் தேய்ச்சின்னு வரேன். அப்போத்துலேருந்து நான் எவ்வளோ முடி கட் பண்ணனோ அந்த அளவுக்கு முடி எனக்கு திரும்ப வந்துடுச்சு ஒரே மாதத்தில். ஸோ இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லது. நீங்கள் நினைக்கலாம் அக்கா கோல்டு பிடிக்குமா சளி பிடிக்குமா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் எதுவுமே நம்ம கெமிக்கல் சேர்க்கலை, வெறும் கருவேப்பிலை வெந்தயம் மட்டும்தான். ஸோ அதனால் பயப்படாமல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். 1 மாதம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள். எடுத்த உடனே கால் கிலோ எண்ணெய் 1/2 கிலோ எண்ணெயில் செய்யாதீங்க. 100 கிராம் எண்ணெய் வாங்கிட்டு வந்து தேங்காய் எண்ணெய் அதில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.